ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைலில் வெண்டைக்காய் பச்சடி, நம்ம சட்னின்னு சொல்லுவாங்க. இது ரைஸில் போட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு துடைச்சி எடுத்துருங்க. இன்றைக்கி அழகான பாத்திரத்தில் இது கேஸ்டன் கடாய், நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரம் அதிகமாக போட்டால் நல்லெண்ணெயில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா தெரியாது. இதை நல்லெண்ணெயில் அந்த நூல் வராத மாதிரி, பிசுபிசுப்பு இல்லாத மாதிரி நல்லா வறுத்துக்கணும். மூடி போட்டு போட்டு வறுத்து எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா சவுக்க வறுத்துட்டு அடி பிடிச்சிடக்கூடாது, பார்த்து வருங்க. எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக செஞ்சதுனால கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நிறைய செஞ்சீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு இது ஓகே, பட் பச்சை மிளகா இன்னும் கூட போடலாம், காரம் கம்மியாக தான் இருக்குது. சீரகம் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டுட்டேன். புளி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச விழுது அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. சூடான சாப்பாடில் நெய் போட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க வெண்டைக்காய் பச்சடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகமா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் அப்பப்போ அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூடான சாப்பாடுல நெய் போட்டு வெண்டைக்காய் பச்சடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, அட்டகாசமா.